ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாம் முடிஞ்சாச்சு. அடுத்து தமிழகம் எதுக்கு தயாராகுது அப்படின்னா, டைரக்டா 2026 சட்டமன்ற தேர்தல் தானே இருக்கிறது. அதுக்கு எல்லா கட்சிகளும் எந்தெந்த வகையில் தயாராகணும் அப்படிங்கிறத பார்த்து வராங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும்லாம் அவங்க சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். 200 சீட்டை தாண்டணும் அப்படின்னு முதல்வர் இலக்கு வைத்திருக்கிறார். இதில் இந்த தயாரிப்புகளில் எந்த கட்சி முந்துறாங்க, எந்த கட்சி பிந்துறாங்க, யாருடைய வியூகம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போறோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதயத்துல்லா அவர்கள் இணைகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சரவணன் மற்றும் வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைகின்றார்கள். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்களும் இணைகின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். திமுக ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க கட்சிக்கு ஒரு உற்சாகம் இருக்கு, மொமெண்டம் இருக்கு. ஆட்சி ரீதியாக ஏதாவது சிக்கல்கள் வந்தாலும் இன்னைக்கு அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுது, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவங்க நிர்வாக ரீதியாக ஏதாவது ரிஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. எல்லா வகையிலையும் அவங்க ஒரு பாசிட்டிவா நேர்மறையா இந்த தேர்தலுக்கு தயாராக நீங்க பார்க்கலையா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. அதாவது 2026 நோக்கி தயாராகும் திமுக எதிர்கட்சிகள் வியூகம் என்ன அப்படிங்கிறப்ப அண்ணா திமுகவோட வியூகம் என்ன அப்படின்னு பேசுறதுல எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குதுமா. உள்ளதை சொல்வதா இல்ல உள்ளத்தில் இருப்பதை சொல்வதா அப்படின்னு பெரிய ஒரு தயக்கம் இருக்குதுமா. உள்ளத்தில் இருக்கிறத சொன்னா எனக்கு நல்லா இருக்கும். இருப்பதை சொன்னோம்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்காதா? அதான் பிரச்சனை. சரிம்மா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாமா, இப்போ இருக்கிற இந்த 5 வருட ஆட்சி 506 நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னாவே திமுக ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கும் தெரியும். மக்களை நேரடியாக பாதிக்கும் விலையேற்றங்கள், பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, சாக்கடிக்கு 3 தடவை ஏத்தன மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி சொத்து வரி உயர்வு, பத்திர கட்டண உயர்வு, இதெல்லாம் உயர்வு ஒரு பக்கமா. ஓஏபி கிடைக்காத முதியவர்கள், தாலிக்கு தங்கம் கிடைக்காத மகளிர், மாதம் 1000 ரூபாய் கிடைக்காத 1 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள், லேப்டாப் கிடைக்காத மாணவ மாணவியர்கள், அம்மா கிளினிக் சர்வீஸ் கிடைக்காத ஏழைகள், கல்வி கடன் ரத்து செய்யப்படாத பெற்றோர், நகைக்கடன் தள்ளுபடியால் ஏமாந்த மக்கள், இருசக்கர வாகனம் கிடைக்காத இளம் பெண்கள், இவ்வளோ பிரச்சனையை திமுக சுமந்துகிட்டு இருக்குது. அவங்க வெளிப்படையா பார்த்தீங்கன்னா, அதாவது இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தல் அல்ல அப்படிங்கிறது கடந்த 20 ஆண்டு கால தமிழகத்தின் வரலாற்று நிகழ்வு. 2010 திரு கருணாநிதி அவர்கள் 10 இடத்துல ஜெயிச்சாரு. 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்தை விஜயகாந்த் கிட்ட எழுந்து போய் நின்னார் அப்படிங்கிறது இதுமா. ஒரு நாள் அதே சமயம் அவங்களுக்கு இவ்வளவு சுமைகள் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த சுமையெல்லாம் நீக்கிற விதமா நீங்க எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறீங்களே எதிரில. அப்போ என்ன அதுல பொலிட்டிக்கலி they don't have any fight. உள்ளதை சொல்வதா உள்ளத்தில் சொல்வதா அப்பப்ப பாருங்க, எனக்கு இந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அதை தான் சொல்றேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக கிட்ட இருக்கிற பிளஸ் ஒரு விதத்தில் ஏத்துக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற ஒரே இது என்னன்னா, நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி கூட்டணி பலம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவங்க இது. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். பாராளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து வாங்கினது 25 விழுக்காடு. ஆனா கூட்டணியா நான் மன்னிக்கணும், கூட்டணியா அவங்க வாங்கினது 40-45க்கு மேல. அதிமுக வாங்கினது 21. 2019 மோடி வேணுமா வேணாமாங்கிறப்ப பாஜக அதிமுக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தழுவுச்சு. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வேணுமா இல்ல ஸ்டாலின் வேணுமாங்கிற 2021 வடநாட்டு புரோகிதர் கூட்டிகிட்டு இவங்க வச்சு 350 கோடி ரூபாய் அவருக்கு ஃபீஸ் கொடுத்து கூட வெறும் 3% வாக்குல தான் தோத்தோம். அப்ப மக்கள் எதை பெருசா வருகின்ற தேர்தலில் பார்ப்பாங்கன்னா, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி வேணுமா அப்படிங்கறத மக்கள் இது பண்ணுவாங்க. கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல திமுக கொஞ்சம் பலமா இருக்குது. ஆனால் நிச்சயமா நம்புறேன், அண்ணா திமுக பக்கமும் ஒரு வலுவான கூட்டணி பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி அமைப்பார். கூட்டணிங்கிறது தான் பிரம்மாண்டமான வெற்றியை தீர்மானிக்கும். ஓகே, பாப்போம். திரு சரவணன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, நீங்க இன்னைக்கு அதிகாரிகள் மாற்றம் செய்றீங்க, தேர்தலுக்கு நிறைய வகையில கட்சி ரீதியாகவும் தயாராகிறீங்க. ஆனா 3 ஆண்டு ஆட்சி அதுக்கு சான்றா இல்லைன்னு அவருடைய விமர்சனமா இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலும் மக்கள் அதிருப்தியா இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. இல்ல, அவர் சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அவருக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு நமக்கு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னன்னா, மக்கள் they have ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமுதாயத்துல
விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாரையுமே வந்து எல்லாருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடிய அளவுல திட்டங்கள், எல்லா திட்டங்களுமே செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இப்ப அதுல முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கான இலவச பஸ் பயணம், உரிமை தொகை 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம். என்ன அப்படின்னா, கல்லூரிக்கு பள்ளி முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து 1000 ரூபாய், அரசு பள்ளியில படித்திருந்தாங்கன்னா 1000 ரூபாய் இந்த வருஷத்துல இருந்து அது வந்து மாணவர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், ஆண் பெண் யாரா இருந்தாலுமே அரசு கல்லூரியில இருந்து, அரசு பள்ளியில இருந்து படித்து சென்றால் 1000 ரூபாய் அப்படின்ற அந்த ஒரு திட்டம் அவர்களுடைய அடுத்த வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். இப்போ இந்த திட்டங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஹிட் சக்சஸ் என்று சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு. அதே போல காலை சிற்றுண்டி திட்டம். சோ இப்படி மக்கள், எல்லா தரப்பட்ட மக்களுமே இந்த ஆட்சியிலே ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரோட இருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் தான் வந்து 2024 தேர்தல் முடிவுகள்ல எதிரொலித்தது. இது வந்து வெறும் எதிர்த்தரப்பு என்ன கேட்பாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொன்னா 50-60 அதிகாரியை ஒட்டுமொத்தமா மாத்த வேண்டிய அவசியம் வந்திருக்காது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நிர்வாக திறமைக்காக செயல்படுத்தப்பட்டது. அது வந்து அதிமுக ஆட்சியில வந்து அமைச்சர்களை வந்து அதிகாரிகளை வந்து மாற்றவே இல்லையா? 2011 இருந்த அதிகாரி தான் 2021 வரைக்கும் இருந்தாரா? 5 வருடங்கள் ஒரு அவல ஆட்சியை கொடுத்த அதிமுகவே வந்து மக்கள் வந்து திருப்பி தேர்ந்தெடுத்தாங்க. 2016ல ஒரு திட்டங்களும் இல்லாம தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளிய ஆட்சி. 2011 இருந்து 2016 வரை நடந்த ஆட்சி. ஒரு புதிய திட்டமும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்ற பேர்ல வந்து 10 ஆண்டுகள் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அதிமுகவுக்கே கொடுக்கும் பொழுது இப்படி சிறப்பான திட்டங்களை கொடுத்து விட்டு, அதே போல இப்ப இந்த திமுக அரசுடைய முகமாக, அனைவரின் ரட்சகனாக யார் இருக்கிறா அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, எப்படி எல்லா கோரிக்கைகளும் எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு கவனத்திற்கு செல்கிறது, அதற்கு தீர்வு காணுகிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு வந்து காலையில அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செய்கிறார். சரியா இருக்கா, எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்குகிறார். இப்போ இதுதான் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பு. தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தனி சிறப்பு. எல்லா விஷயங்களிலுமே கவனத்தை செலுத்துகிறார், எங்க இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரே நிமிஷம் இருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ 2026 தேர்தல் இன்னும் இருக்கு, 2 வருடங்கள் இருக்கிறது. இதுவரை 2024 தேர்தல்ல வந்து என்ன மக்கள் என்ன மன ஓட்டத்தில் இருக்கிறார்களோ அது அப்படியே 2026 வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஓகே, கேட்போம். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதில் எவ்வளோ திட்டங்கள் அமல்படுத்தியிருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம், விக்கிரவாண்டி வரைக்கும் சான்று, பீப்புள் ஆர் ஹாப்பி. இப்போ என்ன உங்களுக்கான தேவை இருக்குது, நீங்கள் என்ன புதுசாக கொண்டு போய் சொல்ல போகிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது 26 நோக்கி. அதாவது தேர்தலுக்கு கட்சிகள் தயாரா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோன்னா, எல்லா கட்சிகளும் எப்பவுமே தயாரா இருப்பாங்க. ஆளும் கட்சி மட்டும் இல்ல, எந்த கட்சியும் நான் இப்ப தேர்தலுக்கு தயாரா இல்ல, நான் இப்ப நிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. ஆனா தயாரா இருக்கீங்களா இல்லையான்றது உள்ளதானே. தயாராயிடுவாங்க, சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. தேர்தல் நாள் குறிப்பிட்டால் எந்த நேரத்திலையும் தயாராயிடுவாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் தயாராயிடுவாங்க. ஆனா மக்கள் தயாரா இருக்காங்களான்னு பார்க்கணும். மக்கள் தயாரா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மக்கள் எந்த மனநிலையில் இருக்காங்கன்னு முக்கியம். மக்களை பார்த்து தான் தேர்தல் வைப்பாங்க. இன்னைய தேர்தலுக்கு பொது தேர்தல் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுதான் ஆகணும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நல்ல ஒரு விஷயம் நல்லா பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு சாதகமான சூழல் இல்லாட்டி ஆளும் கட்சி வந்து அந்த தேர்தல் அறிவிப்பை கூட ரொம்ப முன்ன பின்ன தள்ளி வைப்பாங்க, சீக்கிரமாக வைப்பாங்க. நல்ல சாதகமாக இருக்குது 6 மாதம் முன்னாடியே வைப்பாங்க. பல முன்னுதாரணங்கள் இருக்குது. அதில் எங்களுக்கு நாங்கள் என்ன கவலைப்படுறோன்னு கேட்டால், 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்தி, அப்போ நம்ம நண்பர் சரவணன் சொன்னார் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று சொன்னார். ஃபீல் குட் ஃபேக்டர் என்னன்னா, பஸ்ஸுக்கு இலவச பாஸ் தரோம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தரோம், மகளிருக்கு 1000 ரூபாய் தரோம்,
பஸ் பாஸுக்கு இல்லாம காலை சிற்றுண்டி தரோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னா இன்னைய வரைக்கும் இந்த மக்களை இவங்க 50 ஆண்டு காலமா எப்படி வச்சிருக்காங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒரு மகளிர் குடும்ப தலைவி கையேந்திர நிலைமையில வச்சிருக்காங்க. இல்ல பிஜேபி ஆல்டர் ஸ்டேட்லயும் இருக்கு. அப்ப அங்க மக்கள் கையேந்திராங்க. நான் தமிழகத்தை பத்தி குறிப்பா பேசுறேன். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா இவங்க சொல்றாங்க இந்தியாவில நம்பர் 1, மத்திய பிரதேஷ்ல இதே திட்டம் அவர் பேர் வச்சிருக்காரு ஏதோ, அதாவது சகோதரி அவருடைய சிவராஜ் சிங்கோட சகோதரின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கொடுக்குறாரு பணம். ஆமா, அது 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 வந்து அவங்களுக்கு தொழில் முனைவோரா லட்சாதிபதி அப்படிங்கிற லக்பதி தீதி இல்ல. நீங்க மகாராஷ்டிரால வந்து இதே மாதிரி டைரக்டா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் டு விமென்ஸ் ஸ்கீமே இருக்கு. ஆமா இருக்கு, நான் மறுக்கல. பட் என்ன சொல்ல வரேன்னா அது அந்த நம்மளுடைய இந்தியாலேயே நம்ம வந்து தமிழகம் தான் மிகப்பெரிய தொழிலையும் மற்றதுலையும் வளத்திலையும் முன்னேற்றத்திலையும் பெருசா இருக்குன்னு சொல்லிக்கிற நம்பர் 1 முதல்வர், நம்பர் 1 ஸ்டேட்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப ஏன் இங்க இருக்கு? பின்தங்கிய பகுதிகளில் மற்ற இடங்கள் எல்லாம் கொடுக்குறாங்கங்கிற வேற விஷயம். பட் இவங்க எல்லாத்துலேயும் நம்பர் 1ங்கிறவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா மக்களை வந்து பணம் கொடுத்து வாக்குகள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் ரொம்ப வலுவா இருக்காங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி பற்றியும் நீங்க குறிப்பிட்டீங்க. விக்கிரவாண்டியில மக்களவை தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்கினாங்க? திமுக வாங்கிய வாக்குக்கும் அதிமுக வாங்கிய வாக்குக்கும் வித்தியாசம் என்ன? வெறும் 7000 வாக்குகள் தான் இருந்தது. ஆனா இந்த நேரத்தில் இடைத்தேர்தலில் என்னென்ன செய்வாங்கன்னு தெரியும், ஆளும் கட்சி என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியும். அதே அந்த ஊர்ல பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு எம்பி போய் என்னென்னலாம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அதனால மக்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு டெம்பரரி ரிலீஃப் அவங்களுக்கு அந்த ஒரு கொடுத்து அதை ஒரு வாக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அவல நிலைமை தமிழகத்துல வந்து புறையோடி இல்ல. நீங்க இந்த கொள்கை கோட்பாடு இது எல்லாமே சொல்லலாம், இந்த மாதிரி ஃப்ரீபி கல்ச்சர் நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே இது வரைக்கும் ஒரு லாஸ்ட் 4 எலெக்ஷன்ஸ் எடுத்து பாருங்க, 5 எலெக்ஷன்ஸ் எடுத்து பாருங்க, கிளியரா மக்கள் வந்து திமுகவுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. இதுவே அவங்க தொடரும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது மாறுறதுக்கு என்ன இருக்கு புது? வாட் இஸ் தி நியூ ரீசன் டு சேஞ்ச் அப்படின்னு தான் திரு சரவணன் கேட்கிறாரு. அதாவது மணிகண்டன் சார் வந்து தெளிவாக சொன்னார். என்னன்னா அவங்க கிட்ட இருக்க ஒரே பலம் வந்து திமுக வந்து தன்னுடைய கூட்டணியை கலையாம எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் பத்திரமா அந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணுது. அவ்வளவுதான். அது பலம்னா அது எல்லாருக்கும் நல்ல டிவிடெண்ட் கொடுத்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும். சார் உங்களுக்கு இல்லையே, நீங்க அதிமுக விட்டுட்டீங்களே. அதாவது இதாவது கொள்கைக்காக வர்றது வேற, கம்பெனி நடத்துறது வேற. அதனால இவங்களுடைய சித்தாந்தம் வேற, அவங்க நடத்துற சித்தாந்தம் வேற. இவங்க அவங்க கொள்கையில உறுதியா இருக்காங்க. அதுல கொஞ்சம் முரண்பட்டா கூட அவங்க கொள்கையில உறுதியா அதிமுக இருக்காங்கன்னா சந்தோஷம், அவங்க இருக்கிறதுல தப்பே கிடையாது. எங்க கொள்கையில நாங்க உறுதியா இருக்கோம்னா ஓட்டை பத்தி கவலைப்படல, தனியா நிக்கிறது கூட நாங்க வந்து இதா இருக்கோம். ஆனா கம்பெனியில் அப்படி செய்ய மாட்டாங்க. ப்ராஃபிட் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம், ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் போறது ரொம்ப முக்கியம். அவங்க ஆட்சி சரியில்லைங்கிறதுக்கு திமுகவே தொடர் உதாரணங்களை தருது. இப்போ ஒட்டுமொத்தமாக காவல்துறை அதிகாரிகள் மாத்துறது வந்து சொல்றாங்க. நண்பர் சொன்னாரு நிர்வாக திறமை மேம்பாட்டுக்காக செய்யறோன்னு. என்னோட டிரைவர் ரொம்ப நல்லா வண்டி ஓட்டினா நான் ஏன் அவரை மாற்ற போறேன்? நல்லா ஓட்டலை, 3 வருஷமா சொதப்புறாங்க. சட்டம் ஒழுங்கு சொதப்புகிறது. அவங்களுக்கே நல்லா தெரியும். மது போதை எல்லா கலாச்சாரங்கள்லாம் இங்கே வளருது. யாரும் கண்ட்ரோல் இல்லை. கள்ளச்சாராய மரணங்கள் எடுத்துக்கோங்க. போன வருஷம் நடந்தப்பவே அவர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு முதல்வர் அறைகூவல் விட்ட பிறகு அடுத்து அதே மாதிரி 65 பேர் சாகுறாங்க. அதனால மக்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஒரே ஒரு இடைத்தேர்தலை மட்டும் உதாரணமா எடுத்து நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு திமுக நம்பினால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய புதைகுழியில தான் இல்ல. நீங்க வந்து அதிகாரிகள் மாற்றத்தை ஒரு பாத்தீங்களா பிரச்சனை இருக்கிறதுனால மாத்துறாங்கன்ற பார்வையில பாக்குறீங்க. பட் அவங்க கோர்ஸ் கரெக்ட் பண்றாங்கன்னு ஏன் பார்க்க கூடாது? அதை அப்ப அவங்க சரிப்படுத்துறாங்கல்ல. இப்ப அடுத்து 2 வருஷம் டைம் இருக்கு. அவங்க சரிப்படுத்திட்டாங்கன்னா மக்கள் சந்தோஷம் அடைஞ்சிட போறாங்க. உங்க சொல்லாடல் எனக்கு பிடிச்சிருக்கு. கோர் கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் எப்போ வரும்? தவறு நடந்திருக்கிறது. அது சரி சார். பட் மக்கள் என்ன பார்ப்பாங்க? இல்ல, நான் உங்க வாய்ப்புக்கே வரேன். உங்களுடைய பாயிண்ட்ல தவறு நடந்திருக்குன்னே வச்சுக்கிட்டாலும் கூட இன்னும் 2 வருஷம் அவங்க டைம் இருக்கு. ஆளை மாத்திருக்காங்க, சரி பண்ணிட்டாங்கன்னா மக்கள் சந்தோஷப்படுறாங்க. தவறுகள் அதிகாரிகள் மட்டத்தில் நடக்குதுங்க. இவங்க பழி போட்டுருவாங்க. இப்ப கள்ளச்சாராய மரணத்துக்கு என்ன செஞ்சாங்க? எந்த அரசியல்வாதி மாட்டினார்? அதுல அரசியல்வாதிகளின் அனுகூலம் இல்லாமல் நடந்திருக்கான்னு முத்தரசன் ஐயா சொல்றாரு. இங்க லோக்கல் போலீஸோ மதுவிலக்கு துறையோ அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளோட அனுமதி இல்லாம நடந்திருக்காதுன்னு அவங்க கட்சியிலே சொல்றாங்க. இது எதை காட்டுகிறது என்றால் இங்க புறையோடி போயிருக்கிறது உண்மை. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்னால ஒற்றை உதாரணம் சொல்ல முடியும். முன்னர் இருந்த ஆட்சி கலைஞ்சு போறப்ப மின் பகிர்வானத்தோட இழப்பு வந்து 18,000 கோடி. அதுக்கு அடுத்து 3 வருஷத்துல இன்னைக்கு 1,60,60,000 கோடின்னு கணக்காட்டுறாங்க. இதுல 30% ஏத்தி இருக்காங்க. அப்ப என்ன இருக்கு? இப்ப இதுக்கெல்லாம் காரணம் அதிகாரிகளா? எப்படி வந்துச்சு 18,000 கோடி 1,60,60,000 கோடியா உயர்ந்து போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்?
கேட்கலாம். திரு சரவணன், அதிகாரிகள் மேல பிளேம் ஷிஃப்ட் பண்றீங்களா, அவங்க மேல பழிய போட்டு நீங்க தப்பிக்கிறீங்களான்றார். இல்ல இப்போ சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறாங்க. தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்குன்னா அதற்கு முக்கியமான காரணமே பாஜக தானே. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளையும் கட்சியில சேர்த்துக்கிட்டு பெரிய பட்டியலையே கொடுத்தோமே. எத்தனை ரவுடிகளை பாஜக கட்சியில சேர்த்து பொறுப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையில கூட திருமதி அஞ்சலைன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக தேடப்பட்டு வருகிறார். அவர் வந்து பாஜக இருந்து உடனே இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு கட்சியில இருந்து அவரை வந்து நீக்குறாங்க. சோ இப்படி இவர்கள் வந்து சட்டம் ஒழுங்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஒரு பக்கம் அப்படி பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா யார் ஏத்துப்பா இவங்க பேச்ச? யாராவது இவர்களுடைய விமர்சனத்திற்கு ஏதாவது வலு கிடைக்குமா? இப்படி எல்லாம் வந்து எப்படி இவர்களால் வாய் கூசாமல் பேச முடிகிறது அப்படின்னு மக்கள் சிந்திப்பார்களா, சிந்திக்க மாட்டார்களா? அதே போல இப்போ அதிகாரிகள் மேல பழி போடுறாங்கன்னா இல்ல யார் காரணம்? அரசியல்வாதிகள். எந்த அரசியல்வாதி காரணம்? இதுன்னா அதிமுக ஆட்சியா? அங்க வந்து யாராவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவர்களை போது அடை காப்பது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துல என்ன நடந்துச்சு? கள்ளக்குறிச்சி உதாரணத்தை சொல்றாரு சார். ஒரே நிமிஷம். கள்ளக்குறிச்சியில யார், அதான் திருப்பியும் சொல்றேன், எந்த யாருமே திமுகவை சார்ந்த யாரும் சம்பந்தப்படவில்லை. சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அரெஸ்ட் ஆயிருக்காங்களா இல்லையா? இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அரெஸ்ட் ஆயிருக்காங்களா இல்லையா? திமுக சிறப்பு ஆம்ஸ்ட்ராங் கொலையில திமுகவினர் அரெஸ்ட் ஆயிருக்காங்களா இல்லையா? இல்ல வாஷிங் மெஷின் கவர்மெண்ட் நடத்துறோம். நாங்க ஊழல் செஞ்சுட்டு வரவனெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லவனாக்கி வெளியில விடுறதுக்கு வெட்கமாக இல்லை. பாஜகவினர் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றியும் குற்றவாளிகளை பற்றியும் வெட்கமானம் இல்லாத கட்சி திமுக. ஏன்னா கோடிக்கணக்கில் போதை மருள் மெத்தபட்டமைன் கடத்துனது உங்க ஆளு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடத்துறீங்க. உங்க கட்சியிலேயே ஆள் வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் சாராய நீங்க தான் விக்கிறீங்க. நீங்க நகைப்பா சிரிக்கிறீங்க, மக்களை பார்த்து சிரிக்கிறீங்க. மக்கள் தான் உங்களை பார்த்து எரிச்சலா இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு சிரிப்பும் இந்த மாதிரி மக்களை கிண்டல் செய்யற சிரிப்பும் உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்பிக்கும். நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு பத்தி சிரிக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு கேட்டு விடுது அப்படின்னு நீங்க சிரிக்கிறீங்க. ஆனா மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க உங்களை பார்த்து. இப்படி ஒரு கையாளாகாத ஒரு அரசு வேணுமா நமக்கு? இப்படி ஒரு திறன் இல்லாத அரசு வேணுமா? இப்படி ஒரு திறமை இல்லாத முதல்வர் வேண்டுமா அப்படின்னு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. உங்களால் திமுக காரங்க தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இந்த கொலையில கூட. பேசலாமா? இப்போ முக்கியமா போதை மருந்து பத்தி பேசுறாரு. பாவம் அவருக்கு வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லி அவரை ஜாமீன்ல விட்டுதுன்னு தெரியல போல இருக்கு. 1000 கோடி 2000 கோடி அடிச்சு விட வேண்டியது வாயில வந்தது. இது நான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி டிபேட்டா? இது கொஞ்சம் சொல்லுங்க. இது தந்தி டிவி டிபேட்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர தகவல்கள் எல்லாம் இங்க வந்து தந்தி டிவில சொல்ல வேணாம்னு அவருக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள். அதே போல இப்போ போதை பொருள்னா இந்தியாவுக்குள்ள போதை பொருள் வரக்கூடிய முக்கியமான கேட்வே எது அப்படின்னா முந்திரா துறைமுகம். யாருடைய முந்திரா துறைமுகம்? யாருடைய ஊர்ல இருக்குது? குஜராத்ல இருக்கு. இந்த கருத்துக்களை, இந்த வியாக்கியானங்களை, இந்த அறிவுரைகளை போதை பொருளை தடுக்கிறோம், பிடிக்கிறோம். அதனாலதான் நீங்க பேசுறீங்க. ஒண்ணு கூட மாட்டலன்னா திமுக அனுமதிக்கிறது. ரெண்டு பேர் முதற்கட்ட கருத்தை சொல்லல. நான் அவங்ககிட்ட போயிட்டு வரணும். இட்ஸ் நாட் ஃபேர். நம்மளே பேசிட்டு இருக்க முடியாது. திரு ஹிதாயத்துல்லா, திரு ஸ்ரீகாந்த் சொல்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நியாயமா தெரியல. மின் கட்டண உயர்வு போன்ற விஷயங்கள்ல கூட்டணி கட்சிகளே வந்து நிறைய விமர்சனங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க. இல்ல இது வந்து ரோல் பேக் பண்ணலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இதுல எல்லாம் சிக்கல் இருக்கிறதா நீங்களும் பார்க்கல? நீங்களே முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க, திரு மணிகண்டனும் ஸ்ரீகாந்தும் ஒத்துக்கிட்டாங்க ஒரு விஷயத்த, கூட்டணி பலம்னு. அது ஒரு புறமா வச்சிருவோம். அது ஒன்று மெயின் ஃபேக்டர். ரெண்டாவது, எந்த கட்சி 200 இடங்களுக்கு மேலே முதல்வர் சொன்ன மாதிரி வரும் அப்படின்னு சொன்னால், இந்த முதல்வர் நேற்று ஒரு அருமையான ஒரு வாழ்த்துறை சொல்லியிருக்காரு. கடல் கண்டு மலை கண்டு பயன் கொண்ட தமிழ்நாடு, களம் கண்டு கலை கண்டு கவி கொண்ட தமிழ்நாடு, உயிர் கொண்டு உடல் கொண்டு உரங்கொண்ட தமிழ்நாடுன்னு பேசியிருக்காரு. அந்த இதுக்கு எந்த உண்மைன்னு நான் பார்க்கணும். இப்போ என்ன உண்மை? இன்னைக்கு மகளிர், நீங்கள் ஒரு மகளிர் நன்றாக தெரியும். அதிகமான இடங்களை பெறணும்னு சொன்னால் உங்களுக்கு மகளிர் வாக்கு வேணும். ஏன்னா சரிபாதி. ரெண்டாவது, முழுமையான சிறுபான்மை வாக்கு வேணும். கூட்டணி பலம். இது போக பொதுவான மக்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இது. இப்போ கூட சொன்னாங்க, நீங்கள் அதுக்கு பதிலும் சொன்னீங்க, மகளிர் உரிமை தொகைன்ற பேர் அற்புதமான பேர்.
ஆனால் மகாராஷ்டிராவிலே அதெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. அதை சொன்னவொன்னே அவர் ஒத்துக்கிறார், ரைட். இப்போ பெரும்பாலான இப்போ பேருக்கு கொடுக்கல, 1 கோடி சொச்சம்தான். தமிழ்நாட்டில் 4 கோடி மகளிர் இருக்காங்க, 4.5 கோடி இருக்காங்க. அப்போ இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வரியை வசூல் பண்ணி இல்லாதவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இதுதான் எல்லாருக்கும் கொடுக்கல. அப்போ மகளிர் வந்து படிக்க வைக்கிறாங்க. 48 விழுக்காடு இல்ல அதோட ஆட்சியோட சாதனைகள் எல்லாம் நீங்களும் நிறைய சொல்லிட்டீங்க. சொல்ல வரல. இல்ல சரவணனும் இது எல்லாமே சொல்லிட்டாரு. இல்ல இல்ல क्वेश्चन என்னன்னா, உங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி என்னன்னா, கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய உங்களுக்கே மின்கட்டண உயர்வு இல்ல சொத்து வரி உயர்வு வரும்போதெல்லாம் ஒரு சின்ன நெருடல் வருது, ரிசர்வேஷன் வருதுன்னு போது அப்ப அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்றதை நம்ம ஏத்துக்க தானே வேணும். ஏமா பலமுறை காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, எந்த உயர்வும் இல்லாம இருந்துச்சா? 2 முறை பாஜக 3 முறை கூட இருந்தாங்க, உயர்வு இல்லாம இருக்கா? இந்த உயர்வுக்கு யார் காரணம்? இன்னைக்கு உதய் திட்டம் தான் மக்களுக்கு புரிஞ்சிச்சு. மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த உதய் திட்டத்தால 18,000 கோடி தமிழ்நாடு மேலும் கடனாக்கணும். தயவு செய்து நான் முதல் ரவுண்ட்ல பேசாதீங்க, 2வது நம்ம சண்டை போட்டுக்கலாம். முதல் ரவுண்டை கொஞ்சம் என்னை விடுங்க. அந்த குறுக்கீடு ஸ்ரீகாந்த்ங்கிற பேர் கொஞ்சம் மாற்றணும். நல்ல ஸ்ரீகாந்த் தான் நீங்க இருக்கணும், அவ்வளவுதான் விரும்புறேன். அதாவது நான் என்ன கேட்கிறேன், இந்த காரணம் யாருங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. விலைவாசி உயர்வு, டீசல் விலை, பெட்ரோல் விலை யார் கண்ணுக்கு தெரியும். இந்த ஊர்ல அதிகமா வரி இருந்தா கூட அதுக்கெல்லாம் வரிக்கெல்லாம் வரி யாரு போடுறான்னு தெரியும். கப்பர் சிங் டாக்ஸ் யார் போட்டாங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வுனா தமிழ்நாடு அரசுடைய உயர்வுல இதுக்கு கப்பர் சிங் டாக்ஸ் தெரியும். எதுக்கு சொல்ல வர்றேன், இது ஒரு முறை நீங்க கேட்கிற கேள்வியா இருக்கட்டும். மகளிருடைய அந்த கல்வியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விழுக்காடு கூடி இருக்கு. 48 51 இந்த 2 வருஷத்துல. காரணம் அவங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னதுனால படிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வேலை வாய்ப்பு 43% இந்தியாவிலேயே மகளிர் வேலையை பார்க்கறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மகளிர் இலவச பஸ் பயணம், இப்படி மகளிர். அதே மாதிரி சிறுபான்மை மக்களுடைய வாக்கள் தொடர்ந்து அவங்க வாங்குறாங்க. அதிமுக ஒரு முயற்சி எடுக்குது, அது பாராளுமன்றத்தில் வேணா ஃபெயிலியரா இருக்கலாம், நாளைக்கு வரலாம் வர மாட்டான்னு நான் சொல்ல முடியாது. அது இன்றைக்கு வந்து என்ன நடக்கும்னு நாம் நாளைக்குள்ள சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அந்த தேர்தலில் தமிழக முதல்வருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு தெரியாது. முந்தைய கலைஞர் ஆட்சியுடைய செயல்பாடு வச்சு தான் வாக்களித்தார்கள், கூட்டணி கட்சியுடைய வாக்களித்தார்கள். ஆனா இந்த 3 ஆண்டுகளாக தமிழக முதல்வருடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கறாங்க. மகளிர், சிறுபான்மை, பெரும்பான்மை எல்லாத்தையும் ஒரே மனப்பான்மையில கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்றாங்க. அதனால உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு சொல்லுவாங்க. அவர் சொன்ன மாதிரி உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை என்று அதிமுகவும் பாஜகவும் அவங்க மனசோட வச்சுக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை வெளிப்படை தன்மையோட நாங்க இருக்கிறோம். ஏன்னா எனக்கும் தெரியும் சொல்றதுக்காண்டி வர்றேன். அவர் இப்ப கவுண்டர் எழுதிட்டு இருப்பாரு, இந்த கொஞ்ச நேரத்துல சொல்லுவாரு. இன்றைக்கு இந்த 3 ஆண்டுகளா நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க, 5 முறை தோற்றார்களா அல்லது 10 முறை தொடர்ந்து ஏன் தோற்றார்கள்? 2014 தொடர் தோல்வி பாஜகவும் அதிமுகவும் இருக்கு. ஏன் இன்னைக்கு பாமகவும் பாஜகவும் விக்கிரவாண்டியில தங்களுடைய வாக்குகளை இழந்தார்கள்? முதல்வராக அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சுமந்த், இதுல 2 தரப்புகள்லயும் இல்ல 2-3 தரப்புகள் இருக்கு, நிறைய தரப்புகள். இவங்களுடைய டுவர்ட்ஸ் எலெக்ஷன் போகும்போது அடுத்த 2 இயர்ஸ்ல அவங்களுடைய பலம் பலவீனங்களா என்ன பாக்குறீங்க? கோர்ஸ் கரெக்ஷன் யாருக்கு தேவைப்படுது? 2 இயர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு தேர்தலுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கடினம். யூஸ்வலா ஒரு ஐடியா கிடைக்கிறதே ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடிதான் எந்த பக்கம் இது காத்தடிக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனால் தமிழ்நாட்டுல இதுவரை நடந்த கடந்த 1 ஆண்டு காலமாக 2 ஆண்டு காலமாக நடந்த தேர்தல்களும் இடைத்தேர்தல்களும் நமக்கு என்ன கத்துக் கொடுக்கின்றனவென்றால், திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. அது வந்து 40% வாக்குகளை உறுதியாக பெறும். 40க்கு மேல எவ்வளவு பெறுவாங்கிறது தான் கீ. ஆனால் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் எதிரணி 40% பெற வேண்டும். அதற்கு எல்லோரும் ஒன்று கூடினால் தான் பெற முடியும். இன்றைய சூழல் எல்லோரும் நீங்க சொல்றது யாரெல்லாம்? எல்லோரும் என்று கூறுவது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு பார்ட்டிஸ் வித் 4-5% vote share. திமுக கூட்டணியில இல்லாத எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துறணும். பெரும்பாலானோர் எல்லாரும் 100க்கு 100 சேர்றது கஷ்டம்.
இல்ல அவர் வந்து திட்டவட்டமா சொல்லியிருக்காரு கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. சோ அவர் வந்து சொல்றது அவர் சேருவாராங்கிறது தெரியாது. ஆனால் நிச்சயமாக 40% பெற வேண்டும் என்றால் இந்த கேண்டிடேட்டால் திமுக வேட்பாளரை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடையே கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வருவது எல்லாரும் ஒன்னா இருந்ததா. இப்ப திமுக தனியா போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட இப்போ சென்டர்ல பிஜேபி எதிர்த்து எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி அமைச்ச மாதிரி இப்படி ஒரு கூட்டணி இங்க அமைஞ்சாதான் முடியும், இல்லைன்னா திமுக தான் வெற்றி அப்படிங்கிறீங்க? இல்ல இன்னும் 2 ஆண்டுகள் 1.25 ஆண்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அலை அவர்களுக்கு எதிராக வருமானா இன்றைய சூழலில் அது இல்லை. அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பும் குறைவு. ஏன்னா இது கமிட்டட் ஓட் பேங்க். இந்த சிறுபான்மையினர் வாக்குங்கிறது வந்து அது 100க்கு 100 திமுக தான் போகுது. சோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது ஒரு 25% ஓட் பேங்க் அது கமிட்டட் ஓட். அது நாளைக்கு வந்து எவ்வளவு அது வந்து திமுக சிறப்பாக ஆட்சி செய்கிறார்களா இல்லையா என்று பார்த்து போடப்படும் வாக்குகள் அல்ல. அந்த 25 to 30% வந்துரும். சோ அந்த மீதி இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு 10% உறுதியா வந்துரும். சோ நீங்க அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் உங்களுடைய கணக்கு ரொம்ப சிம்பிள். 40% எனக்கு எப்படி வரும்? என்கிட்ட 25% இருக்கு, அவர்கிட்ட ஒரு 6 இருக்கு, இவர்கிட்ட ஒரு 5 இருக்கு. பரவாயில்லையே 35 வந்துருச்சு. அப்புறம் இந்த நியூட்ரல் ஓட்டர் வருவான். நியூட்ரல் ஓட்டர் என்ன பார்ப்பாங்க? ஓஹோ இந்த ஆட்சி நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்குன்னா சரி பரவாயில்ல அவங்களே தொடரட்டும், நல்லா இல்லைன்னா வேணாம் மாத்திடுவோம். மாத்தினா யாருக்கு போட முடியும்? இவங்க தான் காமன் கேண்டிடேட், இவங்கள தான் போடணும். சோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் தமிழ்நாட்டில் தேவைப்பட போகிறது. ஆனால் இத சொல்வது கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இத கணிச்சு சொல்றதுங்கிறது வந்து அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்காது. ஏன்னா எவ்வளவோ மாற்றங்கள், வீக் இஸ் a long time in politics. அதனால எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ கூட்டணியில நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் ஒருவேளை அமைந்தால் அப்போ எலெக்ஷன் டஃப்பா இருக்கும் அப்படிங்கறீங்க. இல்லன்னா இது திமுக கேக் வாக்கா தான் மறுபடியும் இருக்க போகுது அப்படின்றீங்க? இல்ல கேக் வாக்காக இருக்குமா, இல்லை கேக் வாக்காக இல்லாமல் வெறும் சாதாரண வெற்றியாக இருக்குமா? உங்களுக்கு தெரியும் 2016ல அண்ணா திமுக ஜெயிச்சாங்க. பட் அண்ணா திமுக கேக் வாக்கு கிடையாது. திமுக 93 சீட்டோ 96 சீட்டோ இருந்துச்சு. சோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சிகள் ஒன்று கூடி ஒரு வலுவான அணி அமைத்தால் 2026ங்கிறது ஒரு கடுமையான போட்டியாக மாறிவிடும். அதுல மாற்று கருத்தே இல்லை. திமுக வெல்வார்கள் என்று உறுதியாக. நீங்க எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்றிணையணும் அப்படிங்கறத சொல்றீங்க. திமுக வீழ்த்தணும் அப்படின்னா there is no other go அப்படின்னு. பட் இங்க அதிமுக இருக்கிற ஃபேக்ஷன்ஸே ஒன்றிணைவாங்களான்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குல்ல. சோ அந்த பேசிக்கே ஃபிக்ஸ் பண்ணாதப்போ ஒரு பெரிய கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமா? இல்ல அது மேட்டர் ஆஃப் டைம். மேக்சிமம் என்னுடைய கருத்து வந்து இன்னொரு 6 மாசம் மேக்சிமம். அதற்குள்ள திரு எடப்பாடி அவர்கள் இதை முன்னிறுத்தி அவர் முன்னின்று இதை நடத்தலைன்னாக்க அவர் இல்லாமையே அது நடந்துரும். அதுக்கப்புறம் அவருடைய அரசியலுக்கு வந்து பிரச்சனை வந்துடும், அவருடைய தலைமைக்கு பிரச்சனை வந்துடும். சோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் 6 மாதம் மேக்சிமம் 1 இயர். இந்த அடுத்த ஓராண்டிற்குள் இந்த இணைப்பு அப்படிங்கிறது in some form, அது கூட்டணி மாதிரியோ இணைப்பு மாதிரியோ என்ன சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி அது என்ன வேணா பேரு கொடுத்துக்குங்க, அதை நடத்தவில்லை என்றால் திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முணுமுணுப்புகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன, எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த முணுமுணுப்புகள் குரல்கள் அதிகமாக ஒலிக்க தொடங்கும். சரி கேட்போம். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டிய தருணம் இருக்கு. இடைவேளை அழகா சொன்னாரு. ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் தெளிவா சொன்னாரு. அதுல ஒரு கண்ணு கட்டின தூரம் வரையும் முதல்ல அதிமுக நீங்க சொன்ன மாதிரி இணையுமான்னு தெரியல, அல்லது இருக்கக்கூடிய எண்டு கூட்டணியில பிஜேபி பாமகவும் பயணிக்குமான்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் முதல்வர் பதவி ஆசை இருக்கு, சீமானுக்கு அந்த ஆசை இருக்கு. இவங்க ஒன்றிணைவார்கள் என்பது கண்ணு கட்டின தூரம் வரை இல்ல. அதனால அப்படி ஒரு சூழ்நிலை வந்து சுமந்த் ஸ்ரீராமன் சொன்ன மாதிரி வருமாங்கிறது நமக்கு தெரியும். திரு மணிகண்டன், நீங்க டாக்டர் சுமந்த் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அப்படி ஒரு அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு வலுவான கூட்டணி அமைக்கக்கூடிய வல்லமை இன்னைக்கு அதிமுக பெற்றிருக்கா? டாக்டர் சுமந்த் வந்து மெடிக்கல் டாக்டர் தானம்மா. திடீர்னு பார்த்தா நம்ம சிவல்புரி சிங்காரம் மாதிரி அரசியல் ஜோதிடரா மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் ரொம்ப நாளா அரசியல் கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு
அவருக்கு நான் ஒன்று சொல்லிடுறேம்மா, டாக்டர் சுமந்த் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவார். அதிமுகவில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் அதோட 2ஆம் கட்ட தலைவர்களும் அதிமுக என்பது தான் நமக்கு முகவரி. அந்த அதிமுக என்ற கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமி எடப்பாடி பழனிசாமி. இவரை விட்டா கப்பல் கமந்துரும், அதிமுகங்கிற முகவரி இல்லாம போயிடுவோன்னு 6 பேரு 12 பேரு 24 பேர் ஏதோ சொல்லிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே இது நல்லா தெரியும். நாங்க 6 பேர் தானே சொன்னோம், 12 24 இப்ப நீங்க சொல்றீங்க. புதுசா ஏதா இருந்தா தெரிஞ்சுக்கிறேன். இல்ல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஆசையை அவங்கவுங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த 3 பேரும் 3 இண்டிவிஜுவல்ஸ் அதிமுகங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து தூக்கி எறியப்பட்ட, கழட்டி எறியப்பட்ட இல்ல, நான் அதுக்குள்ள கூட போகல. சேர்த்துறதுனால இல்ல, இப்ப நீங்க சேர்த்த போறீங்களா இல்லையாங்கிறதுக்குள்ள கூட போகல. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையே வச்சுக்கோங்க. அவர் தலைமையை நம்பி இன்னைக்கு 2024லயே கூட்டணி கட்சிகள் வரலையே. பாமக வரல, தமாக வரல. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்க முடியுமா அவரால் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்க எழுப்புறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் மோடி வேண்டும் அப்படிங்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி, மோடி வேண்டான்னு கிட்டத்தட்ட ராகுலை முன்னிறுத்தி ஒரு பக்கம் கூட்டணி, ராகுலும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம், மோடியும் வேண்டான்னு சொல்லி எதிர்நீச்சல் போட்டப்ப அதுல பெரிய சங்கடங்கள் இருந்தது. பாமக வந்து மத்தியில் ஆட்சி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பாஜகவோட போனோம்னா நல்லதுன்னு நினைச்சாங்க. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2026ல பாஜகவோட பயணிச்சா நமக்கு ஏதாவது லாபம் இருக்குமா? ஏன்னா ஒண்ணு அதிமுக இல்ல திமுகங்கிறது தான் இங்க ஆட்சி அமையும். அப்ப நம்ம அதிமுகவோட போலாங்கிற ஒரு மாற்றம் வருமா? சூசகமா ஒண்ணு சொல்றோமா, ஆணுக்கு திருமண வயது 21, பெண்ணுக்கு திருமண வயது 18, 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறோமா? அது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. நான் இதை சொல்றதுனால நீங்க 21% அதிமுகவையும் 18% வாங்கினேன் ஏதோ ஒரு கட்சியை நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது பொதுவா எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, அதனால சொன்னோமா. இவரு இது உள்ளத்துல இருக்கிறத ஏதோ சொல்லிட்டீங்க போல இருக்குனே, மைண்ட் வாய்ஸ் வெளியே சொல்லிட்டீங்க போல இருக்கு. மைக் ஆஃப் பண்ணிட்டு தானே நான் சொன்னேன், கேட்டுச்சா? ஆமா ஆமா. அவரு என்ன சொன்னார்னா, நம்ம காங்கிரஸ் நண்பர் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அப்படின்ற பாட்டெல்லாம் பாடினாரு. என்ன நிம்மதியா தூங்க விடுங்கப்பா, தூங்கி எந்திரிச்சா என்ன வம்பு வழக்க கொண்டாடுறீங்களோ அப்படின்னு தூங்காத முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக தான் அந்த பாட்டை பாடியிருப்பாரு. நீங்க தான் சார் ஒரே போட்டீங்களா, காமராஜர் கொடுக்கின்ற நல்லாட்சியை ஸ்டாலின் கொடுக்குறாரு. காமராஜர் தனக்குத்தானே 100 முறை தற்கொலை பண்ணிருப்பார். இந்த வார்த்தையை கேட்டுனா காமராஜர் தனக்குத்தானே 100 முறை கழுத்தெடுத்து தற்கொலை பண்ணிப்பார். இல்ல என்னதான் நிலைய வித்வானா மாறிட்டீங்கனாலும், திமுகவோட நிலைய வித்வானா மாறிட்டீங்கனாலும், கர்ம வீரர் காமராஜரை போய் ஸ்டாலினோட ஒப்பிடுறீங்களா? காமராஜர் 100 முறை தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பாரு. காமராஜர் காலம் வேற, ஸ்டாலின் காலம் வேற. நாளைக்கு உங்க காலம் வந்தாலும் ஜெயலலிதாவுடைய காலமும் எடப்பாடியுடைய காலம் ஒண்ணா? தமிழகத்தில் கல்வி விளக்கேற்றிய காமராஜரை எதிர்த்து அரசியல் ஸ்டாலின் ஆட்சியோட ஒப்பிடுறீங்களா? காமராஜரை எரித்து கொள்ள காமராஜர் அனைவருக்குமான தலைவர், இந்தியாவிற்கான தலைவர், உலகத்திற்கான தலைவர் காமராஜர். நம்ம கேள்வியில எங்க இருந்தோம்? மெகா கூட்டணியில இருந்தோம். இப்ப பாமக மற்ற கட்சிகள் 26ல இங்க உங்கள்கிட்ட வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. மெகா கூட்டணி அமைஞ்சிரும் நம்புறீங்க, அப்படிதானே? நிச்சயமா பாமக உறுதியா வருவாங்க. தேமுதிக ஏற்கனவே இந்த கூட்டணியில தொடர்றாங்க. எனக்கு 21, உனக்கு 18. அது வேலை அந்த பொண்ணை அந்த தலையை மாத்தினா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. இதெல்லாம் சேர்ந்தா தான் கூட்டணி இல்லாத கூட்டணி கூட இன்னொருத்தரோட வச்சுக்கலாம். சரி, கேட்போம். திரு ஸ்ரீகாந்த், கூட்டணியை நீங்கள் தக்க வைப்பதுன்றது உங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்குமா 26ல? ஏன்னா அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, மத்திய தேர்தலில் வேணா உங்க பக்கம் வந்திருக்கலாம், மாநில தேர்தலில் அதிமுக கை ஓங்கி இருக்கும்னு தெரிஞ்சு கட்சிகள் அங்க போயிட மாட்டாங்களா? அதாவது வரக்கூடிய 26 தேர்தல், அதாவது கட்சி சார்பு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொது பார்வையில் நம்ம பார்த்தோம்னா, சுமந்தா நான் சொன்ன மாதிரி வீக் இஸ் அ வெரி டூ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னாரு. அதனால 2 ஆண்டுகள்ல என்னென்ன ஒரு புது நடிகர் கூட வரப்போறாரு, கட்சி எடுத்துட்டு வரப்போறாரு. ஆமா, அதனால ஒரு சூழல் வந்து காலச்சூழல் இன்னும் 2 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சி தான் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால எங்களுக்கு வந்து
கூடுதல் ஓட்டு எங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை. ஓட்டு வர்றது இருக்கட்டும் சார், முதல்ல கூட்டணி வருமான்ற கொஸ்டின் இருக்குல்ல. திரு சுமந்த் சொன்னதை நீங்க ஏற்பீங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்தாதான் அந்த 40% வர முடியும். இட் இஸ் பியூர் அரித்மெட்டிக். அப்போ அதை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்கன்ற, அதாவது எங்களுடைய மாநில தலைவருக்கும் சரி, மத்தியில் இருக்கிற எங்க கட்சி, தேசிய கட்சி, அங்க இருக்க தலைவர்களுக்கும் சரி, இதை விட கூடுதல் அனுபவம், ஆற்றல், அரசியலோட சாணக்கியத்தனம் அதிகம் பெற்றவர்கள். என்ன செஞ்சா நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுகள்லாம் மத்திய தலைமை தான் எடுக்க போறாங்க. அதனால மணிகண்டன் நான் சொன்னது நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். அதுக்குள்ள எல்லாம் நாங்க போக முடியாது. அது ஒரு முக்கியமான சேலஞ்ச் இல்லையா உங்களுக்கு 26? அது எங்களுடைய கோர் கமிட்டி இருக்காங்க. இப்போது நீங்க வந்து எங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்தா போதும், பாருங்க நாங்க 11% காமிச்சிட்டோம், 18% காமிச்சிட்டோம் சொல்ல முடியும். பட் 26ல you have to show seats. எங்க மாநில தலைவரும் இன்னும் எங்க மாநிலத்தில் இருக்க மூத்த தலைவர்கள் எல்லாருமே இது பத்தி அவங்க கருத்தை வந்து மத்திய தலைமைக்கு தெரிவிக்க போறாங்க. அவங்க தெரிவிச்ச பிறகு அது எந்த சாத்தியக்கூறுகளோ அந்த முடிவை எடுப்பாங்க. ஆனா அதுக்கான காலம் இன்னும் நிறையவே இருக்கு. நிறைய மாற்றங்கள் ரெண்டு பக்கமும் வரணும். அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்றால் ரெண்டு பக்கம் வரணும். ஏன்னு கேட்டா இது தலைமை எடுக்கிற முடிவு இல்ல, வேலை செய்ய போறது தொண்டர்கள். இந்த தொண்டர்கள் பிரிஞ்சு நிற்கும் போது என்ன அந்த மாதிரி கூட நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உதாரணம், கூட்டணி எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் கூட கட்சி ஜெயிக்காம போனது கூட இருக்கு. அதனால தொண்டர்கள் இணக்கமாகி வரணும், அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும், நம்ம சேர்ந்து இருக்க முடியும். ஓகே, கேப்போம் திரு, நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க, அதனால திரு சுமந்த் கிட்ட கொண்டு போயிடணும்னு நினைக்கிறேன். விஜய் ஃபேக்டர் இதுல எந்த அளவுக்கு இந்த மொத்த ஈக்குவேஷன்ஸை மாத்தும் அப்படிங்கறதும் இருக்குல்ல, அதை கணக்கில் எடுக்காம நம்ம 26 பத்தி பேச முடியாது. இல்ல, விஜய் ஃபேக்டர் வந்து முன்பு மாதிரி ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்து ஒரு டைரக்டா சிஎம் அதெல்லாம் வந்து சினிமால அடுத்த ப்ரொடக்ஷன்ல ஏதாவது பண்ணலாமே தவிர அது வந்து சாத்தியம் கிடையாது. விஜய்க்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவருக்கு ஒரு கணிசமான அளவுல வாக்குகள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கும் ஒரு காரணம், இருக்கிற கட்சியெல்லாம் நாங்க இவ்வளவு வருஷமா போட்டு பார்த்துட்டோம், சரி இவருக்கு தான் போட்டு பார்ப்போமே ஒரு குரூப் போடுவாங்க. சோ அந்த பேசிஸ்ல ஒரு I don't know, அது 6% இருக்கலாம், 5% இருக்கலாம், பட் சிங்கிள் டிஜிட்ல ஒரு ஓட்டு வரக்கூடும். இது யாருடைய ஓட்டாக இருக்கக்கூடும் அப்படிங்கறது நம்ம கால்குலேட் பண்ணலாம். பட் நீங்க எப்படி கணக்கு போட்டாலும் இந்த எதிர் அணி திமுக வந்து நாளைக்கு திடீர் என்று முடிவெடுத்து தனித்து போட்டியிடணும்னு போறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அவசியம் இல்ல. இப்ப எப்போ ஒரு கட்சி இப்போ கூட்டணி இப்போ காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இப்போ கூட்டணியில நாங்க கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணுமா கேட்க போறாங்க. சும்மாதான் இருக்க போறாங்க. ஒரு 4 எம்எல்ஏ கேட்டு வாங்கலையே, கிடைக்கலையே. அப்போ கலைஞர் இருக்கும் போது கேட்டே அவர்களுக்கு கிடைக்கல. ஆனால் இப்பொழுது வந்து அது மைனாரிட்டி அரசு ஒரு காலகட்டத்துல, இப்ப மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு அரசு இப்ப போகும்போது எந்த கட்சி வந்து தைரியமா எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் நாங்க கூட்டணியில வருவோம்னு காங்கிரஸ் சொல்லுமா? இல்ல விசிக இருக்க போகுது அப்படிங்கறத இல்ல. சோ now I'm coming to your 40%. இல்ல அதான் இப்ப நீங்க இவங்க இன்டாக்டா இருக்காங்க, பிரச்சனை இல்ல. அப்ப இன்னொரு 40% தேவை இவங்களை வீழ்த்தணும்னா அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அப்படியே நீங்க சொல்ற கணக்குப்படி இந்த எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து நின்றாலும் கூட அதுல வந்து விஜய் வர போறது இல்ல, அவர் இந்த கூட்டணியில வந்து சேர போறது இல்ல, அதுக்கு அப்ப ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்க வேண்டாம். அப்ப விஜய் இல்லன்னா விஜயோட சீமான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So anyway we are looking at 3 fronts. No. Anyway we are looking at 3 fronts. 3 frontsனா அந்த 40 வின்னிங் பர்சன்டேஜ் 40-45ங்கிறது வந்து 35-37ன்னு மாறும். அது ஒண்ணுதான் வித்தியாசம். அப்ப கூட நீங்க 20% 18% வச்சிட்டு ஒண்ணு ஜெயிக்க மாட்டீங்க. 5% 6% 10% ஓட்டு பிரிக்கிறாருன்னு கூட வெச்சுக்கோங்க. Who is that going to damage? It will be advantage DMK இல்லையா? It will not. அதுதான் நான் சொல்றேன். See, உங்களுக்கு it will take, assume that Vijay takes votes from everybody. இப்போ அந்த வின்னிங் த்ரெஷோல்ட், இப்போ வந்து வின்னிங் த்ரெஷோல்ட் 40-45ன்னு இருக்கு. அந்த வின்னிங் த்ரெஷோல்ட் கொஞ்சம் குறையும். 37-38 வந்தாலே எல்லாரும் அந்த கேண்டிடேட் ஜெயிக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆகும் போது கூட உங்களுக்கு எதிர் அணியில இருக்கக்கூடிய ஒரு அதிமுக இன்னைக்கு ஒரு 23-24% ஓட்டுன்னு எடுத்துக்கங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் 5% 6% இருக்கு. பாஜகவுக்கு ஒரு 5-6% இருக்கு. ஒரு 8%னே வச்சுக்கோங்க. இல்ல சார் 11%ல ஓபிஎஸ் ஓட்டு இருக்கு, ஏசிஎஸ் ஓட்டு இருக்கு, பாரிவேந்தர் ஓட்டு இருக்கு, எல்லா ஓட்டு சேர்த்து தான் சார் இருக்கு. அது உங்களுக்கு மட்டும் பெரிய மாற்றம் வந்துருச்சுங்கறீங்க.
ரொம்ப இல்ல சார், சந்தோஷம். 60% அது ஏன் ஏத்துக்க- குறையும் அதாவது சார். ஒரு ஃபேக்சுவலா இருக்கிறது கூட ஏன் ஒத்துக்க மாட்டேங்க, எனக்கு புரியல. அவங்க எல்லாம் Factual இல்ல சேர்ந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா 18% வரணும்னா எங்களுக்கு கூட்டணியோட சேர்த்து பாத்தீங்கன்னா வந்திருக்கே சார், கூட்டணி 18 வந்திருக்கு சார். ஆமா. பட் உங்களுக்கு பாயிண்ட் இஸ், நான் உங்களுடைய வாக்குகள் தாமரை சின்னத்தில் நின்ற எல்லா வேட்பாளர்களுடைய வாக்குகள் தான் பாஜகவினுடைய வாக்கு சதவிகிதமாக கருதப்பட்டது. கண்டிப்பா. ஒத்துக்கிறீங்களா? அப்ப அவங்க 2 பேரும் இப்போ 7% வாங்கிட்டாங்கங்கறீங்களா? 7% நான் சொல்லல சார். பாட்டாளி மக்கள் கட்சி குறைந்தது அவங்களுடைய ஓட் ஷேர் தமிழ்நாட்டுல 5%, 6% எல்லாருக்கும் தெரிந்தது தானே இது. அப்ப நீங்க 18 தான் அதை கழிக்கணும். 18 அதை கழிங்க சார். 12 11 18 எங்களுக்கு. சார் இல்ல அவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். தாமரை சின்னத்தில் நின்னது மட்டும் 11%. ஆமா. அதுதான் அதுலயே நீங்க ஃபர்தர் வந்து ஏசிஎஸ் அதெல்லாம் கழிக்க சொல்றீங்க இல்லையா? அத 11ல இருந்து ஃபேக்ட் நீங்க ஃபேக்சுவலா இல்ல சார், எடுத்துக்கோங்க. 11ல இருந்து ஏசிஎஸ் கழிச்சிடணும் அப்படிங்கறாரு. அதுக்கு அப்புறம் பாரிவேந்தரை கழிச்சிடணும். யாரெல்லாம் தேவநாதன் யாதவ் இவங்க எல்லாம் கழிச்சிட்டு பியூர் பிஜேபி ஓட்டுங்கன்றார். அவங்க எல்லாம் எங்க கட்சி சின்னத்துல நின்னு அதுல எங்க ஓட்டே இல்லீங்களா? அது எப்படி நீங்க செய்ய முடியும்? அது எப்படி செய்ய முடியும்? சரி ஓகே. எங்க வாக்குகள் வந்து அதுக்குள்ள ஓகே. சரி, அத விட்டுடுங்க. நான் 10% கொடுத்துறேன். 10% கொடுத்தா கூட 10 + 5 15 + 24னா உங்களுக்கு திமுகவோட நெக்க ஆயிடுறீங்க. ரைட். நீங்க தனித்து எங்களால மட்டும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு டயலாக் விட்டாக்க உங்களாலையும் ஜெயிக்க முடியாது, அதிமுகவாலையும் ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. அதுதான் ஃபேக்ட். புது அமைப்புகள் வந்தாலும் அவர்கள் வாக்கு சதவிகிதத்தை எடுக்கக்கூடுமே தவிர, நாளைக்கு சீமான் 7% 8%, நாளைக்கு 10% கொண்டு போகலாம். விஜய் 7-8%. இந்த 2 அணிகளுக்கு இடையே தான் இருக்கும். வின்னிங் த்ரெஷோல்ட் குறையும். அப்ப கூட இவர்கள் ஒன்றிணையவில்லை என்றால் தோத்துதான் போவாங்க. ஓகே, கேட்கலாம். திரு சரவணன், இப்போ விஜய் மற்ற பிளேயர்ஸோட என்ட்ரி வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிறாரு. எதிர்கட்சிகளுடைய த்ரெஷோல்ட் கூட குறைக்கும் அப்படின்னு. இப்போ அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா, இந்த கதையை வந்து 2 வருஷம் கழிச்சு பார்ப்போம். நீங்கள் சொல்லக்கூடிய வரட்டும்னு சொல்றேன். வரட்டும், யார் வேண்டுமானாலும் ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும் வரலாம். தேர்தலுக்கு இன்னும் 2 வருடங்கள் இருக்கும் பொழுது இப்பவே இந்த கணக்கு அந்த கணக்கு, இவர் வந்தா இந்த ஓட்டை பிரிச்சிருவாரு அந்த ஓட்டை பிரிச்சிருவாரு, இது வந்து ஹேஷியங்களா தான் இருக்குமே தவிர இது வந்து ஒரு சப்ஸ்டான்சியல் டிஸ்கஷனா இது வந்து போக முடியாது. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, 2019ல எல்லாம் நீங்க சொன்ன கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து திமுகவுக்கு எதிராக போட்டியிட்டது. அப்போ எவ்வளோ வாக்கு சதவீதம்? 52. இப்போ திருப்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. பாஜக வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு பாறாங்கல் மாதிரி, அதை தூக்கி வந்து யார் தலையில வச்சாலும் கீழே விழுந்துருவாங்க. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். இப்போ சேர்ந்தா இன்னும் நல்லதுன்றீங்க, உங்களுக்கு சேரட்டும் சந்தோஷம்ன்றீங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன அப்படின்னா, இப்ப கடந்த 3 வருடங்களாக தமிழ்நாட்டிலே நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டுடைய முதல்வர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றாக நிதி ஆயோக் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் அந்த இண்டெக்ஸ்ல இருந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 2019-20 அதிமுக ஆட்சியில இருக்கும்போது 66ல இருந்தோம், 66 பாயிண்ட்ல இருந்தோம். இப்ப தமிழ்நாடு வந்து 3 ஆண்டுகள்ல 78, ஆல்மோஸ்ட் மோர் தென் 20% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 13 கேட்டகரிஸ்ல நம்ம வந்து தேசிய சராசரியை விட உயரமாக இருக்கிறோம், ஜாஸ்தியாக இருக்கிறோம். இதை விட என்ன சான்று வேண்டும்? இப்போ பிரச்சனைகள் இருக்குன்னா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பிரச்சனைகளை இந்த அரசு எப்படி எதிர்கொள்கிறது என்று பார்க்க வேண்டும். குற்றங்கள் நடக்கிறதுனா ஆமாம் நடக்கிறது. ஆனால் அந்த குற்றங்கள் வந்து யாராவது குற்றவாளி தப்புவிக்கப்படுகிறாரா? ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர் இவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, இவர் மேல வழக்கு போடாதீங்கன்னு சொல்லி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கிறதா? ஓகே, அது போன்ற சம்பவங்கள் இல்லாத பொழுது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நன்றாக தெரியும் என்ன பிரச்சனை, இதை இந்த அரசு எப்படி செய்து கொண்டிருக்கிறது. எப்படி இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே திமுக அரசு எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வருகிறது. நீங்க கேலி செய்யுங்க, உங்களால 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, இது உங்களால பண்ண முடியல இன்னும் முடியல. ஆனால் நான் முதல்வன் திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் அப்ரிச் பண்றாங்க.
கல்லூரியில் படித்த மாணவர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது எதனால காரணம்னா உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். சரி, அரசு கல்லூரிகளில் அரசு கலை கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் MNCsல வந்து they are getting placed. எதனால? இந்த நான் முதல்வன் திட்டத்தினாலே. இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதிமுக ஓட்டு போடுவாங்களா? இல்ல பக்கோடாவின்னு சொல்ல பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்படியே கனவு கண்டுட்டே இருங்க. திமுக வந்து ஒரு விஷனோட எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வெறும் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாற்றமா? மற்றவர்கள் இல்லையானா? இண்டஸ்ட்ரியல் growth இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டணத்தை தாறுமாறா ஏத்தி நீங்க எப்படி இண்டஸ்ட்ரியல் growthன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. டெவலப்மென்ட் வந்து எவ்வளவு முடிக்கணும் சார். போயிட்டு இருக்கு. முதல்ல ஃபைனல் முடியாம தள்ளாடிட்டு இருக்கு. செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஓகே we'll go for the இதுதான் மந்திரம். எலெக்ஷனை பத்தி அப்ப பாப்போம். இப்ப கவர்னன்ஸ பத்தி பேசுவோம். ஓகே thank you திரு. எல்லாத்தையும் நிறைவு கருத்து கேட்க வேண்டிய நேரம் திரு மணிகண்டன் விட்டுறோம். கருத்தே சொல்லல. எல்லாரும் இப்ப ரெண்டாவது கருத்து சொன்னாங்க, எனக்கு ரெண்டாவது கருத்து கூட கொடுக்கல. சரி சொல்லிருங்க சுருக்கமா, எனக்கு டைம் இல்லை. ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கு நித்தி ஆயோக் ஒன்றிய அரசுடையதை சரவணன் சொன்னார். இந்த 3 விஷயத்தை சொல்லுவோம். அதாவது வறுமை, அந்த விஷயத்தில் நேஷனல் ஆவரேஜ் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. அதே மாதிரி இது ஜீரோ ஹங்கர் அதில் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கல்வியில் அதிகமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு துறையிலும் 16ல் 13 துறையில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த அரசு சிறப்பாக செயல்படுது. ஏற்கனவே நீங்கள் சொன்ன கூட்டணி பலம், மகளிர், சிறுபான்மையினர், பெரும்பான்மையினருடைய பலம், இவ எல்லாம் சேர்ந்து வரும்போது திரு விஜயோ அல்லது வேறு யார் வந்தாலும் கூட இவர்கள் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க பாருங்க, இவங்க வாக்குகள் தான் அங்க போக வாய்ப்பு இருக்கு. திமுக ஓட்டு. ஆமா, ரெண்டாவது 11% சொல்றது அது வந்து ஒரு இல்லூஷன், மாயை. அதுல மாயைங்கிறது நினைப்பு தான் பொழப்பு கெடுப்பாங்க. பாஜக நினைச்சுக்கிட்டு இருக்கு பாமகவோட நாம முன்னேறிட்டோம்ல, அவங்கள்ட்ட 5 தனியா நின்னா நீங்க 11% வாங்குவீங்களா? நாங்க 22 காங்கிரஸ் டெபாசிட் வாங்குமா? 5% வாங்க முடியுமா உங்களால? நான் கேட்கிறேன், அதிகம் எல்லாம் கேட்கல. அது அடுத்த கட்சியை பேசுறதுக்கு முன்னாடி தன்னோட லெவல் என்னன்னு நீங்க தெரிஞ்சுட்டு பேசுங்க. நீங்க 11% வாங்கி காட்டி ப்ரூவ் பண்ணிருக்கோம், உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? குறுக்கீடு பண்றதுல ஒரு முறை இருக்கணும். அதாவது இல்ல, நீங்க என்ன பத்தி குறிப்பிட்டப்ப நான் அப்படி சொல்லாம இருக்க முடியும். பேச விடுங்க சார், நான் என்னோட இதுல நீங்க பேச விடுங்க. நீங்க பாட்டு குறுக்கீடு பண்ணிட்டே இருந்தா டைம் இல்ல உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியலையே. முடியும். அதாவது அவர் பேசும்போது நம்ம பேசுறது இல்ல. சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த 3% 4% தான் இருக்காங்களே ஒரே கூட இல்ல. அந்த நினைப்புல வந்துட்டு நாங்க இன்னைக்கு பாமக முதல்வர் வேட்பாளர் வரும்பொழுது இவங்க சேர்க்க போறது இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்களே சொன்ன மாதிரி நாளைக்கு மாநிலத்துல வந்து நாம அதிகமான இடங்களை பெறணும்னா அதிமுக கூட்டணி போயிருவாங்க. இவங்க இலவு காத்த கிளியா தான் நிப்பாங்க. இதுதான் நடக்க போறதை ஒழிய பாஜகவை பொறுத்தவரை தமிழர்களுக்கு எதிராக, தமிழுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கிற வரை தமிழ்நாட்டில் you will ever win தமிழ்நாடு people. ஒரு தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாநில கட்சியை விட மோசமாக சுருங்கி போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து முதல்வர் அவர்களை வந்து காமராஜர் ஆட்சின்னு போற்றி புகழ்ந்து ஒட்டுண்ணியாக சாருண்ணியாக வாழக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து தேய்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுறதுக்கு ஒரு யோகிதை கிடையாது. 11% வாங்கியிருக்கோம். ஆனா காங்கிரஸால முடியாது. ஊழல் உச்சத்தில் இருக்க திமுக உயர்த்தி பிடிக்கிற காங்கிரஸ் கட்சியினால ஒரு பயனும் கிடையாது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற முடியுமா? திரு சுமன், ஃபைனல் சென்டென்ஸ் from you. டாக்டர் சுமன் நீங்கதா. ஓகே, ஐ திங்க் ஹீஸ் கோயிங் ஆஃப் திரு மணிகண்டன். உங்களுடைய நிறைவு கருத்து. அதிமுக ஆட்சி தொடர்ந்ததுன்னா முதலிடத்துல இருக்கிற கேரளாவையும் 2வது இடத்துல இருக்கிற உத்தரகாண்டையும் தள்ளிட்டு முதல் இடத்துல தமிழகம் வந்திருக்குமா? குற்றவாளிகள் எல்லாம் பிடிச்சி உள்ள தள்ளுறாங்க. செந்தில் பாலாஜி வந்து கைது பண்ணப்ப வந்து பார் தொட்டு பார்னு முதலமைச்சர் வீடியோ வசனம்லாம் பேசினாரு. சுனாமி அலையாக அடிக்கின்ற எதிர்ப்பு அலையை இந்த திமுக கமுத்த போது அது அதிமுகவுக்கு சாதகமா வரப்போது. மத்தியில பாஜக வலுவிழந்து இருக்குது, மாநிலத்தில் தனியா ரெண்டு சூடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கர்ம வீரர் வாழும் காமராஜர் ஸ்டாலின் வாழ்க.
இதைத்தான் சார் போதுமா? திரு அமைச்சர் பொன்முடியோட கைது பண்ணலன்னு நீதிபதியே கண்டிச்சாரு. அந்த அளவுக்கு ஊழலின் உச்சமாக திமுக இருக்கிறது. என்ன பண்றது? திரு சரவணன் ஒன் சென்டென்ஸ். சசிகலாட்ட திரு சரவணன் ஐயா ப்ளீஸ் மறந்துடாதீங்க. எடப்பாடிக்கு ஒரு பெரிய தகுதி இல்ல. அன்னைக்கு சசிகலா அவர்களை போய் ஊழ்ந்து திரு சரவணன் உங்க நம்பர் தான் நீங்க சொல்றீங்க. உங்க சான்ஸ்ல இதேத்துல தான் பேசுறாரு, நான் பேசல. இல்ல சமூக நீதி காத்த சரித்திர நாயகன் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே தமிழ்நாடு சிறப்பான வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த 2 வருடங்கள்ல இது இன்னும் மேல் நோக்கி செல்லும். அப்பொழுது எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். முடியல சார், நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த நால்வருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.